TBC Tamil News. வணக்கம். டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளிவரவிருக்கும் நிலையில் அபிவிருத்தி திட்டங்கள் என்ற போர்வையில் இலங்கை அரசாங்கத்தினால் அரசியல் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படும் செயற்திட்டங்கள் குறித்து கவனம் செலுத்துமாறு சுதந்திரமானதும் நேர்மையானதுமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை அமைப்பு பெப்ரல் இயக்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தி கேட்டிருக்கிறது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAS ரத்நாயக்கவுக்கு பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண எட்டியாராச்சி கடிதம் ஒன்றை நேற்றைய தினம் அனுப்பி வைத்திருக்கிறார். உள்ளூராட்சி தேர்தல்கள் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் அவை ரத்து செய்யப்படவில்லை. தேர்தல் முன்னர் கடைபிடிக்கப்பட வேண்டிய சட்டங்கள் இன்னமும் நடைமுறையில் இருக்கின்றன என்பதே அதன் அர்த்தமாகும் என்று கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கும் எட்டியாராச்சி, அதனால் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கும் அல்லது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற செயற்திட்டங்களினால் அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் நேர்மையற்ற முறையில் அனுகூலமடைய வாய்ப்பு உள்ளது. அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு எதிர்வரும் ஆகஸ்டில், அதாவது இன்னும் 3 மாதங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் இலவச அரிசி விநியோகம், காணி விநியோகம், வீடமைப்பு திட்டங்கள் போன்ற மானிய திட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளுக்கு அனுகூலமாக அமைய முடியும் என்பதால் இது தொடர்பில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரை அவர் கேட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பில் கருத்தறிய ஊடகங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருடன் தொடர்பு கொள்ள ஊடகவியலாளர்கள் மேற்கொண்ட முயற்சி பயன் தரவில்லை. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வருகை விசா விநியோக செயற்பாடுகள் நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கையளிக்கப்பட்டதால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகளை பாராளுமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா கோரிக்கை விடுத்திருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கிய இலங்கையர் ஒருவர் வருகை விசாவை வழங்கும் நடவடிக்கைகளை இந்திய அதிகாரிகள் கையாளுவதாக ஆத்திரத்துடன் சத்தம் போடும் வீடியோ ஒன்று சில மாதங்களுக்கு முன்னர் சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்தே வருகை விசா வழங்கல் தொடர்பிலான சர்ச்சை மூண்டிருக்கிறது. இந்த பிரச்சினைக்கு கொழும்பு பத்திரிகைகளும் இலத்திரனியல் ஊடகங்களும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான பொது பாதுகாப்பு அமைச்சு வருகை விசா வழங்கல் நடவடிக்கைகளை மேற்கூறப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களிடம் ஒப்படைத்த விடயம் இந்த சர்ச்சையை அடுத்தே அம்பலத்துக்கு வந்தது. அதனால் இந்த சர்ச்சை தொடர்பாக பாராளுமன்றம் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று ஹர்ஷ டி சில்வா எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார். ஊடகவியலாளர்கள், ஊடகப் பணியாளர்கள் மற்றும் அவர்கள் தகவல்களை பெறும் மூலகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய சட்டங்கள் இலங்கையில் கிடையாது என்று சர்வதேச ஊடகவியலாளர்கள் சம்மேளனம் உலக பத்திரிகை சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையொன்றில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இலங்கையில் ஊடகத்துறையின் தராதரங்களை மேம்படுத்துவதற்கும் ஊடகத்துறை செயற்பாடுகள் தொடர்பான உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு இலங்கை ஊடகத்துறை அமைப்புகள் அவற்றுக்கிடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை மறந்து பயனுறுதியுடைய முறையில் குரல் கொடுக்க வேண்டும் என்று சர்வதேச ஊடகவியலாளர்கள் சம்மேளனம் அறிக்கையில் வலியுறுத்தி கேட்டிருக்கிறது. தென்னிந்தியாவின் நாகப்பட்டினத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தின் காங்கேசன் துறைக்கு மீண்டும் ஆரம்பமாகவிருக்கும் பயணிகள் கப்பல் சேவையை பொறுத்தவரை நாகப்பட்டினம் துறைமுகத்தில் கையாளப்படும் செயன்முறைகளுக்கான செலவை ஏற்றுக்கொள்வதற்கு இந்திய அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. அந்த செயன்முறைகளுக்கான மாதாந்தம் 2.5 கோடி இலங்கை ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த மாதாந்த செலவை 1 வருட காலத்துக்கு இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள், கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக முதலீட்டாளர்களிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்தன என அமைச்சின் செயலாளர் KDS ருவான் சந்திர குறிப்பிட்டுள்ளார்.
இதன்போது ஒரே ஒரு முன்மொழிவு மாத்திரமே கிடைக்கப்பெற்றதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய விரைவில் இதற்கான யோசனை தயாரிக்கப்பட உள்ளது. அந்த செய்தியுடன் நிறைவு பெறுவது இன்றைய காலை டிபிசி தமிழ்ச் செய்திகள். மீண்டும் மாலை தமிழ்ச் செய்திகளோடு சந்திக்கும் வரை வணக்கம். TBC Tamil News.